இந்த கொஸ்டினை பாருங்க 200 300க்கும் இடையே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, 6 8 9 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண் எத்தனை? 6 8 9ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது மாதிரி சமக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணா, கொடுத்த வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சு என்ன வேல்யூ வருதோங்க அதோட மடங்கு வந்து 200 to 300க்குள்ள எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. அதை சால்வ் பண்ணி காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிங்க. 6 8 9 2 வர காமன் டேபிள், 3 வர காமன் டேபிள் கிடையாது, 2 வர காமன் டேபிள் 3 டேபிள் எடுங்க. 3 டேபிள் எடுத்து இது 2 டைம், 8 வராது, 9 வந்து 3 டைம் ஆங்க. மிச்சம் 2 வர காமன் டேபிள் 2 டேபிள் எடுக்கலாம். இது 1 டைம், இது 4 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மீதி எதுவுமே காமன் இல்லை, மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. எல்சிஎம் வேல்யூ மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 3 into 2 என்னங்க வரும்? 6 6 into 4 into 3 12 ஆங்க. 12 into 6 மல்டிப்ளேஷன் பண்ணால் 72 வருதாங்க. 72 மடங்கு வந்து இதுக்குள்ள 200 to 300க்குள்ள 72 மடங்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க. 200 to 300 72 மடங்கு. ஓகேங்களா. 216 ஒன்று வரும், 288 வரும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிரும், ஹெச் ஆயிரும். ஓகேங்களா. இந்த இதுக்குள்ள வந்து இந்த 2 தான் 72 மடங்கு இருக்கு. அப்படின்னா எத்தனை நம்மளுக்கு வந்து வகுபடக்கூடிய எண்கள் இருக்குன்னா 2 இருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒன்றுமில்லைங்க, ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்த வேல்யூக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. ஓகேங்களா. எல்சிஎம் ஃபைன் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த மடங்கு வந்து, மடங்குனா என்னங்க, அந்த 200 to 300க்குள்ள 72 டேபிள் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்னென்ன நம்பர் இருக்குன்னா 216 அப்புறம் 288 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா. அதனால 2 வகுபடக்கூடிய எண்கள் 2 இருக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான்.